மே மாதம் வணக்க மாதத்தின் 23வது மன்றாட்டு மாலை, சீட் ஆஃப் விஸ்டம், ஞானத்துக்கு இருப்பிடமே. தனக்கு புறம்பே உள்ள பொருட்களை புரிந்து கொள்வது அறிவு, தன்னையே புரிந்து கொள்வது ஞானம். கடவுளை பற்றிய கருத்துக்களை பக்கம் பக்கமாய் படித்து பகுத்தாய்வது இறையறிவு. நேரடி தொடர்பு கொண்டு கடவுளை நிறைவாக அனுபவிப்பது இறைஞானம். இறைஞானம் இருவகைப்படும். முதலாவது, கடவுள் தன்னையே புரிந்து கொள்வது முதல் வகை இறைஞானம். கடவுள் மனதிலே காய்த்து தொங்கிய கடவுள்தான் எத்துணை வரலாற்றில் வந்து போகும் மனிதர்களை வாழ்விக்க வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறார். அன்பே வடிவான தன்னை அறிந்து வைத்திருந்ததால் தான் அகிலத்துக்கு அதை என்பிக்க பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இல்லையெல்லாம் உள்ளே அடக்கியதுதான் இறைஞானம். இறைவன் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் திட்டவட்டமாக வெளிப்பட்டது இயேசுவில்தான். எனவே தான் இயேசுவையே இறைவனின் ஞானம் என்றழைக்கிறோம். இது இறைவனின் இறைஞானம். இரண்டாவது, இறைஞானமாகி இயேசுவை தம் இதயத்தில் பெற்று அவர் வழியாக கடவுளின் இரகசியங்களை கருத்தில் இருத்தி காலமெல்லாம் தியானிப்பது மனிதனின் இறைஞானம். மரியாள் இந்த இருவித இறைஞானத்தின் இருப்பிடம். இப்படி இருப்பிடமாக்கியவர் புரியாத இரகசியங்களை மனவரையில் பூட்டி வைத்து மரியாள் கடவுளை பூஜித்து வந்தார். ஆகவேத்தான் மரியாளை பார்த்து, ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி. மரியே வாழ்க. God bless you.